Hi, hello and welcome to everyone. இது நம்ம யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நம்ம அட்வான்ஸ் லெவல் கேட்டையா கோர்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் கேட்டையா, எந்த மாதிரியான கம்பெனிஸில் கேட்டையா யூஸ் பண்ணுறாங்க, கேட்டையோட அப்ளிகேஷன் என்ன, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட்டையாவில் ஒர்க் பெஞ்ச் அப்படின்னா என்ன, எத்தனை டைப் ஆஃப் ஒர்க் பெஞ்சஸ் கேட்டையாவில் இருக்குது, அஸ் எ ப்ராடக்ட் டிசைனராக நம்ம கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்தெந்த ஒர்க் பெஞ்சஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா கேட்டையாவில் 2D ஸ்கெட்ச் வரையணும் அப்படின்னா எந்த ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணி நம்ம வரையணும், இந்த மாதிரியான டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோஸ் அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம இப்போ கேட்டையா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கேட்டையா வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டையா V5 R21. ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா கேட்டையா எந்த வெர்ஷன் கம்பெனியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கேட்டையா சீரீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கேட்டையா V4, கேட்டையா V3, கேட்டையா V5, V6 இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. இதில் கேட்டையா V4, V3 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஓல்டு வெர்ஷன்ஸ். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் கேட்டையா V5ங்கிற வெர்ஷனும் கேட்டையா V6ங்கிற வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. கேட்டையா V5ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேட்டையா V5 R21ங்கிற ஒரு வெர்ஷன், அப்புறம் கேட்டையா V5 R18ங்கிற ஒரு வெர்ஷன், இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேட்டையா V6 3D எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் இருக்குது, அதுவும் ஒரு சில கம்பெனிஸில் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே சாஃப்ட்வேரில் ஒரு வெர்ஷன் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அது எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, ஒரு நியூ வெர்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன டூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருந்ததோ அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். சம் எக்ஸ்ட்ரா டூல்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை அதனோட கிராஃபிக்ஸ், அதனோட டூல் ஐகான் இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னா இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இது கம்பெனிஸ்க்கு ஹியூஜ் லாஸஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் எப்போவுமே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எதையுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் இந்த கேட்டையா V5க்கும் V6க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்கல் சேஞ்ச் நிறையா இருக்கும். அதாவது கேட்டையா V5ஓட கிராஃபிக் விண்டோ ஒரு மாதிரியாக இருக்கும். இதுவே நீங்கள் கேட்டையா V6 எடுத்தீங்க அப்படின்னா அதோட கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த டூல் ஃபங்க்ஷன், ஒவ்வொரு கமாண்டும் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் கேட்டையா V6 சம் கிராஃபிக்கலாக வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க கம்பேர் டு கேட்டையா V5. ஸோ நீங்கள் வந்து கேட்டையா V5 லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் கேட்டையா V6 ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபெமிலியர் ஆயிரும். ஆனால் கேட்டையா V5 வெர்ஷன் தான் அதிகமான கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம அதில் வந்து வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கேட்டையா ஓப்பன் பண்ணலாம். நான் இங்கே கேட்டையா V5 R21 இருக்குது, இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்ம கேட்டையா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேட்டையாவோட நீங்கள் விண்டோ வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டையா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதனோட விண்டோ இப்படி தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒர்க் பெஞ்ச் அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நார்மலாகவே எந்த கேட் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்மளால் மல்டிபிள் ஒர்க்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2D டிராயிங் வரைகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சாலிட் பார்ட் மாடலிங், அசம்பிளி டிசைன், இல்லை ஒரு ஷீட் மெட்டல் டிசைன், ஒரு சர்ஃபேஸ் டிசைன், இந்த மாதிரி மல்டிபிள் ஒர்க்ஸ் நம்ம ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் செப்பரேட் விண்டோ கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3D மாடலிங் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்காக நான் செப்பரேட் விண்டோ ஓப்பன் பண்ணுவேன். அது உள்ள அதனோட டூல்ஸ் எல்லாம் எனக்கு அவைலபிளாக இருக்கும்.
அசம்பிளி மாடலிங் பண்ண போறேன் அப்படின்னா அசம்பிளிக்காக செப்பரேட் விண்டோ கொடுத்துருப்பாங்க. அந்த விண்டோ ஓப்பன் பண்றோம் அப்படின்னா அதுக்கான டூல்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளா இருக்கும். ஸோ இதை தான் கேட்டியால ஒர்க் பெஞ்சுங்கிற நேம்ல மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த ஒர்க் பெஞ்ச் வந்து கேட்டியால எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க லெஃப்ட் சைடு டாப் கார்னர்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெனுவை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இப்போ கிளியரா பார்க்க முடியும். இங்க நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டியாவோட அப்ளிகேஷன். கேட்டியாவை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற எல்லா ஒர்க்கும் நம்மளால பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து ஒர்க் பெஞ்சுன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள நிறைய சப் விண்டோஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இதோட அப்ளிகேஷன். ஸோ மெக்கானிக்கல் டிசைன், ஷேப் இது எல்லாத்துக்கும் உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்டிவிஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒர்க் பெஞ்சுன்னு சொல்றோம். கேட்டியால மொத்தமா 108 ஒர்க் பெஞ்ச் இருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் டிசைனரா நம்ம ஒரு கம்பெனில என்டர் ஆக போறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒர்க் பெஞ்சஸ் தெரிஞ்சிருக்கணுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். நான் எதுக்காக இந்த ப்ராடக்ட் டிசைன்கிற வேர்டை அதிகமாக மென்ஷன் பண்றேன் அப்படின்னா ஸோ யாராச்சும் இப்போ டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க, இல்லை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி ஸோ தன்னோட கேரியரை வந்து டிசைனில் சேஞ்ச் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ நமக்கு எதில் அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் டிசைன் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைன் இல்லைனா டூல் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும் கம்பெனியில். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா கம்பெனிலையும் இருக்காது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஒர்க் எந்த கம்பெனியில் தேவைப்படுதோ அங்கே மட்டும் தான் இதை வச்சிருப்பாங்களே தவிர ஸோ எல்லா கம்பெனிலையும் இங்கே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் ப்ராடக்ட் டிசைன்ங்கிறது காமன். நீங்கள் எந்த ஒரு கம்பெனி போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஆக்டிவிட்டிஸ் தான் ப்ராடக்ட் டிசைன். இல்லை அப்படின்னா டூல் டிசைன், எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறோம் அப்படின்னா டூல் டிசைன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி காமனான ஒரு ஆக்டிவிட்டிங்கிறனால ஸோ இதில் தான் நமக்கு மோர் தென் 80% ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டிடியூட் ஆர் எங்கேயாவது நீங்கள் கேட்டையா லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க யாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஒர்க் பெஞ்சஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த மெக்கானிக்கல் டிசைனில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஒர்க் பெஞ்சஸ் மட்டும் தான் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா இதுவே நமக்கு போதும். இப்போ நம்ம இந்த ஒர்க் பெஞ்சஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் பெஞ்ச் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி தாங்க. ஸோ நம்ம ஒரு 3D மாடலோ ஒரு அசம்பிளி மாடலோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாடலுக்கான மெட்டீரியல் கலர், அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், அது எந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆக போகுது, அதோட பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் செட் பண்ணி அதை ஒரு ரியல் டைம் ப்ராடக்ட் மாதிரி நம்ம காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது ஒரு லைப்ரரி மாதிரி நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு தேவையான இமேஜஸ், பேக்ரவுண்டு, மெட்டீரியல் கலர்லாம் நம்ம கிரியேட் பண்ணி இதில் சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் லேம்ப். இந்த லேம்ப் வந்து கேட்டியால டிசைன் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு ஆஃபீஸ் டேபிளில் பிளேஸ் பண்ணி இது எப்படி இருக்குது இந்த மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிசைன். ஸோ இந்த மெக்கானிக்கல் டிசைன் தான் இருக்கிறதுலையே இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் பெஞ்ச். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் டிசைனர் ஆர் ஒரு டூல் டிசைனராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மெக்கானிக்கல் டிசைன்கிற ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெக்கானிக்கல் டிசைனில் எந்த ஒர்க் பெஞ்சஸ் இதில் இருக்கிற இந்த சப் டிவிஷனில் எந்தெந்த ஒர்க் பெஞ்சஸ் நமக்கு ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இருக்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டிசைன். பார்ட் டிசைன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாலிட் 3D காம்பனண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஒரு கேஸ்டிங் ப்ராடக்ட்டோ இல்லை சிஎன்சி, விஎம்சி மிஷின்ஸ், மில்லிங் மிஷின்ஸ் இந்த மாதிரி ஒரு மிஷினரியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சாலிடான ஒரு காம்பனண்ட், அந்த மாதிரியான ஒரு காம்பனண்ட் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்ட் டிசைனில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ பிளாஸ்டிக் டிசைனை இந்த பார்ட் டிசைன் யூஸ் பண்ணி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ மோஸ்ட்லி பார்ட் டிசைனில் பிளாஸ்டிக் டிசைன் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதுக்கு வேற ஒர்க் பெஞ்ச் இருக்குது, அதை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ சாலிட் காம்பனண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ட் டிசைன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசம்பிளி டிசைன். அசம்பிளி அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு இன்ஜின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஜினில் பிஸ்டன், கனெக்டிங் ராடு அண்ட் சிலிண்டர், கேம், சிலிண்டர் பிளாக் இது எல்லாம் சேர்ந்து தான் இன்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம அசம்பிளின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த விண்டோவில் எடுத்து பாருங்கள், ஒரு காரோட சஸ்பென்ஷன் அசம்பிளி கொடுத்துருக்கோம். இந்த அசம்பிளியில் மல்டிபிள் பார்ட்டு கனெக்ட் ஆகிருக்குது. எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஆர்ம், டிரைவ் ஆக்சில், ட்ரம், காயில் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி மல்டிபிள் பார்ட்டு சேர்ந்து இதை நம்ம அசம்பிளின்னு சொல்கிறோம், சஸ்பென்ஷன் அசம்பிளி. அப்போ நம்ம பார்ட் டிசைனில் இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம ஃபைனலாக இந்த அசம்பிளி விண்டோ ஓப்பன் பண்ணி
இந்த அசம்பிளி விண்டோவில் உள்ள டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை ஒன்றா அசம்பிள் பண்ணி ஒரு அசம்பிளி மாடலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து அசம்பிளி ஒர்க் பெஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த டிராஃப்டிங். ஸோ டிராஃப்டிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம 3D மாடல் பண்ணிட்டோம் இல்லை அசம்பிளி மாடல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த மாடல் வந்து அடுத்து மேனுஃபேக்சரிங்காக நம்ம வந்து டிராயிங் ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது 3D மாடலை வச்சு அப்படியே மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு வியூவாக நம்ம ஷோ பண்ணணும். ஸோ அந்த காம்பனண்ட்டில் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ, எந்தெந்த வியூவில் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி டிராயிங் கிரியேட் பண்ணி ஸோ அதோட டாலரன்ஸ், GD&T சிம்பிள்ஸ், நோட்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி காமிக்கிறது தான் டிராஃப்டிங். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டிராயிங். ஸோ அந்த மாடலோட 2D வியூஸ் அண்ட் டைமென்ஷன், டாலரன்ஸ் எல்லாம் நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி காமிச்சாதான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு இதை ஈஸியாக மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அஸ் ஏ குவாலிட்டி பர்சனுக்கும் இதை வந்து ஈஸியாக செக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான டிராஃப்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது தான் இந்த டிராஃப்டிங் ஒர்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷீட் மெட்டல் டிசைன். ஸோ ஷீட் மெட்டல்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காரோட பாடி ஸ்ட்ரக்சரில் அசம்பிள் ஆகக்கூடிய இந்த பார்ட்ஸு எல்லாமே ஷீட் மெட்டலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம ஷீட் மெட்டல் டிசைன்ற ஒர்க் பெஞ்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நியர்லி மோர் தென் 30% ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஷீட் மெட்டல் பார்ட்டில் தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ ஆட்டோமோட்டிவ் மட்டும் இல்லை, இங்கே ஒரு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஹவுஸ் ஹோல்டு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே கேட்டையால் இந்த ஷீட் மெட்டல் டிசைன்கிற ஒரு பெஞ்ச் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக நம்ம பார்ட் டிசைன் ஒரு பெஞ்ச் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஷீட் மெட்டல் ப்ரொடக்ஷன். ஷீட் மெட்டல் ப்ரொடக்ஷனும் இந்த ஷீட் மெட்டல் டிசைனும் சிமிலர் தான். ஸோ ஷீட் மெட்டல் ப்ராடக்ட்டை டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷீட் மெட்டல் டிசைன் ஒரு பெஞ்ச் ஓப்பன் பண்ணணும். இல்லை நம்ம டூல் டிசைன் பண்ண போகிறோம், ப்ரெஸ் டூல்ஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷீட் மெட்டல் ப்ரொடக்ஷனுங்கிற ஒரு பெஞ்ச் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன். கேட்டையோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன்கிற இந்த ஒர்க் பெஞ்ச் தான். இந்த ஒர்க் பெஞ்ச் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வேறு டாபிக் படிச்சிருந்தா கூட அது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா கேட்டையா யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன். ஸோ இதை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் பார்ட் டிசைன். ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் மோல்டிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் பார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன் ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி தான் இந்த பார்ட்டை டிசைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த காரோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் நம்ம வந்து ஷோ பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன்கிற ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மோர் தென் 50% நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன்கிற கான்செப்ட் இந்த ஒர்க் பெஞ்சில் தான் நமக்கு அவைலபிள். கேட்டையாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் சாஃப்ட்வேர், சாலிட்வொர்க்ஸ் மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்ட் மாடலிங் தெரிஞ்சிருந்தாலே உங்களால் ஈஸியாக ப்ளேஸ் ஆக முடியும். பட் நீங்கள் கேட்டையா படிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு இந்த ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன் இன்டெப்த்தாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த 6 ஒர்க் பெஞ்ச், ஃபர்ஸ்ட் பார்ட் டிசைன், அசம்பிளி டிசைன், ஸ்கெட்சர், அப்புறம் டிராஃப்டிங், ஷீட் மெட்டல் டிசைன், வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன், இந்த 6 ஒர்க் பெஞ்ச் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் போதுங்க. நம்மளால் எந்த ஒரு கம்பெனிலையும் ஈஸியாக ஒரு ப்ராடக்ட் டிசைனராக நம்ம என்ட்ராக முடியும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஒர்க் பெஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். எல்லா கம்பெனிலையும் இந்த மாதிரி ஒர்க் பெஞ்சஸ் யூஸ் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. OEM இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் ஸோ அதுக்கான நீட் இருக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க. OEM அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹுண்டாய், நிசான், ஃபோர்டு, மஹேந்திரா, டாட்டா, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம வந்து OEMனு சொல்லுவோம். ஸோ அதுக்கு சப்ளை பண்ணுற கம்பெனிஸ் அந்த காரோட பார்ட்ஸை சப்ளை பண்ணுறதை நம்ம MNC, டாப் Tier 1 MNC ஆர் Tier 2 MNC அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ OEM இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஒர்க் பெஞ்சஸையும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் நம்ம டாப் லெவல் MNCலேருந்து Tier 2, Tier 3 கம்பெனிலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த 6 ஒர்க் பெஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுங்கிற நீடு இல்லை. பட் ஜஸ்ட் இதோட ஒரு ஃபங்க்ஷன் எப்படிங்கிறது நம்ம ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் ஃபங்க்ஷனிங் அண்ட் டாலரன்ஸ். ஸோ இது வந்து கரண்டாக வந்து ரிசர்ச்சில் போயிட்டு இருக்குது. இன் ஃபியூச்சர் இதோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கலாம். இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 3D மாடல் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா அதனோட மேனுஃபேக்சரிங் டிராயிங் கிரியேட் பண்ணுவோம்.
அதாவது அந்த 2D டிராயிங்கை வியூ பேஸில் நம்ம ஷீட்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்போம். 2D டிராயிங்காக ப்ரொஜெக்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் டீமுக்கு நம்ம கொடுப்போம். அதை வச்சு தான் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேப்பர் ஒர்க்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம சிஸ்டத்துலேயே டைரெக்டாக 3D மாடல்லையே நம்ம டைமென்ஷன் அண்ட் ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ், நோட்ஸ், இந்த மாதிரி டெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் எப்படி டைரெக்டாக 3D மாடல்லே நம்ம ஷோ பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், டைரெக்டாக ஒரு 3D மாடல்லையே அதோட டைமென்ஷன்லேருந்து ஜிடிஎன்டி நோட்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் இது இப்போ வந்து ஃபாலோ பண்ணலை. பட் இதுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்குது. மேபி இன் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெல்டிங் டிசைன். ஸோ நம்ம ஏதாச்சும் வெல்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வெல்டிங் சம்மந்தமான ஒரு சில டூல்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மோல்டு டூல் டிசைன். இதுவும் ஒரு முக்கியமான டாபிக் தான். யாராவது டூல் டிசைனராக உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மோல்டு டூலிங் டிசைன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் எடுத்த உடனே நம்மளால் டைரெக்டாக இந்த மோல்டு டிசைன் இன்ஜினியராக நம்மளால் போக முடியாது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டிசைனராக ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண அப்புறம் வந்து நம்மளால் டூல் டிசைனராக போக முடியும். பட் யாராவது டூலிங் பேக்ரவுண்டில் அவங்களோட காலேஜஸ் வந்து படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால டைரெக்டாக இந்த கோர்ஸ் படிச்சுட்டு டைரெக்டாக என்ட்ரு ஆக முடியும். ஸோ இது வந்து மோல்டு டூல் டிசைன் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் பார்ட் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் பார்ட்டோட மோல்டு டூலிங் டிசைன் பண்ணுற ஒரு பெஞ்ச். ஸோ அடுத்து ஸ்ட்ரக்சர் டிசைன். ஸ்ட்ரக்சர் டிசைன்றது ஒன்றும் இல்லை, நமக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம்லாம் வச்சு ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ பீம், கிராஸ் பீம் அண்ட் சி சேனல், இந்த மாதிரி நமக்கு ரெடிமேடாக டியூப்ஸ், இந்த மாதிரி ரெடிமேடாக நமக்கு ஆல்ரெடி சில ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். அதை நம்ம ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி வெல்டு பண்ணி ஒரு ஃப்ரேம் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் டிசைன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ஒரு சில ஒர்க் பெஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு கம்பல்சரி தெரியணுங்கிற நீடு இல்லை. பட் இது என்னென்னு ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ காம்போசிட் கிரிட் டிசைன்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரே மெட்டீரியலில் உள்ள பார்ட் இல்லாமல் மல்டிபிள் மெட்டீரியல் சேர்ந்து ஒரு பார்ட்டாக வருது. அந்த மாதிரியான ப்ராடக்டை நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த காம்போசிட் கிரிட் டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் கோர் அண்ட் கேவிட்டி டிசைன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோல்டிங் டூல் ஆர் கேஸ்டிங் டூல், இந்த மாதிரி டூலிங் டிசைன் பண்ணுறவங்க இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. கோர் அண்ட் கேவிட்டிங்கிறது மோல்டு, ஓகேங்களா. கேஸ்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் அண்ட் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேஸ்டிங் இண்டஸ்ட்ரி போகிறீங்க அப்படின்னா கோர் அண்ட் கேவிட்டி டிசைன் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவாங்க. தென் ஹீலிங் அசிஸ்டன்ட். ஹீலிங் அசிஸ்டன்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஓல்டு மாடல் இருக்கும். அந்த மாடல் வந்து கேட் ஃபைல் நம்மகிட்ட இருக்காது, லைவ் ப்ராடக்டாக நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்டை 3D ஸ்கேனிங் மூலமாக ஸ்கேன் பண்ணி கேடிஆர் சாஃப்ட்வேரில் இன்புட்டாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 3D மாடல் உள்ளே ஓப்பன் ஆகும். தென் அந்த 3D மாடலை அதுக்கு மேலேயே ஸ்கெட்ச் பண்ணி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. பண்ணதுக்கு அப்புறமா 2 மாடலையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம இன்புட் பண்ண மாடலுக்கும் நம்ம கிரியேட் பண்ண மாடலுக்கும் என்ன எரர் இருக்குது, நம்ம கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கிறோமா, இல்லை ஏதாவது இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்குதா, எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்குதோ அந்த இடத்த நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கிற ஆப்ஷன் தான் இந்த மாதிரி ஹீலிங் அசிஸ்டன்ட்ங்கிற ஒர்க் பெஞ்ச். ஸோ இந்த ஒர்க் பெஞ்சஸ்லாம் இதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒர்க் பெஞ்ச் பார்ட் டிசைன், அசம்பிளி, ஸ்கெட்சர், டிராஃப்டிங் அண்ட் wire frame surface design, sheet metal design. So இந்த sheet metal design and generative sheet metal design இந்த ரெண்டும் சிமிலர் தான். நெக்ஸ்ட் ஒர்க் பெஞ்ச் ஷேப். ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி அட்வான்ஸ் லெவல் சர்ஃபேஸ் டிசைனிங் கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம 2D டிராயிங்ஸ் வச்சுட்டு அதை 3Dயாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரிலாம் இங்கே பண்ண மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி பேஸ்ட் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால் ஃப்ரீயாக எந்த மாதிரி வேணாலும் நம்ம ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி ஃபைனலாக நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியும். பட் இதில் டைமென்ஷனல் அக்யூரஸிலாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சில ஷேப்ஸ் வந்து தெரியுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு கிளே மாடல். ஸோ ஒரு காரோட ஸ்டைல் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளே மாடலில் அதோட ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா 3D ஸ்கேனர் யூஸ் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி கேட்டியால் இன்புட்டாக கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் இன்புட் கொடுத்ததுக்கப்புறமா கேட்டியா யூஸ் பண்ணி ஸோ அதோட கிளே மாடலில் இருந்து அதோட சர்ஃபேஸை அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு இதோட ஸ்டைல் சர்ஃபேஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் கிளாஸ் ஏ இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஏரியா இல்லை.
ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஓஇஎம் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்கும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓஇஎம் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு 100 கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 or 5 கம்பெனிஸ் தான் ஓஇஎம் கம்பெனிஸாக இருக்கும். மீதி எல்லாமே அதோட சப்ளையர் கம்பெனிஸாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஓஇஎம் கம்பெனியில் ஒரு வேலை கிடைச்சிதுன்னா கூட அங்கே நீங்கள் டைரெக்டாக போனோன்னா இந்த மாதிரி ஒர்க்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பியூர்லி ஹை கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சனுக்கு மட்டும் தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்புட் ஆஃப் த டிசைன். ஸோ இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃப்ரெஷர் லெவலில் போகிற ஒரு கேண்டிடேட்கிட்ட இந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த மாதிரி டாப்பிக்லாம் நமக்கு லேர்ன் பண்ணுங்கிற நீடு இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் ஏரோடைனமிக் கான்செப்ட்டுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜெனரேட்டிவ் ஷேப் டிசைன்கிற ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் மாடலிங்கில் ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்போம், இந்த ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன். ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைனும் இந்த ஷேப்பில் வரக்கூடிய இந்த ஜெனரேட்டிவ் ஷேப் டிசைன் இந்த ரெண்டு ஒரு கொஞ்சம் சிமிலர் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பியூர்லி மோல்டிங் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் டிசைன் பண்ணுற கான்செப்ட்டுக்காக கொடுத்துருக்கிற ஒர்க் பண்ணி தான். ரெண்டுலேயுமே ஒரே சிமிலர் கைண்ட் ஆஃப் டூல்ஸ் தான் இருக்கும். ஸோ எதர் யூ கேன் யூஸ் திஸ் ஜெனரேட்டிவ் ஷேப் டிசைன் ஆப்ஷன் ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் தட் ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் அனலைசிங் அண்ட் சிமுலேஷன். ஸோ சிமுலேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டில் வந்து அதை வந்து நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். அதாவது அதோட லோடிங் கெப்பாசிட்டி எவ்வளோ டெம்பரேச்சர் தாங்குது, எந்த எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி அனலைசிங் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் செப்பரேட் சாஃப்ட்வேர் இருக்குது. பட் கேட்டியாலும் இதுக்கான ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. பட் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுக்காக தனியாக ஹைப்பர்மெஸ் அண்ட் ஆன்சிஸ் ஆன்சா எல்எஸ் டயானா இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூராக அனலைசிங் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேர்ஸ். அதில் அனலைஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அக்யூரேட் ரிசல்ட் வித் ஃபாஸ்டர் டைமில் கிடைக்கும். இந்த கேட்டியா சாஃப்ட்வேரில் உள்ள இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணால் அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வராது. மேபி ஏதாவது சின்ன சின்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் அந்த ப்ராடக்டை அனலைசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அந்த மாதிரி இடங்களில் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஏதாவது பிளான்ட் கிரியேட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர் பிளான்ட், ஏதோ ஒரு ஆயில் பிளான்ட், ஸோ அந்த பிளான்ட் டிசைன் பண்ணுற ஃபுல் கான்செப்ட் இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் போகிறவங்க நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெஷினிங். ஸோ மெஷினிங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்சி மிஷின்ஸ் அண்டு லேத் மிஷின்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3D STL ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங், அதாவது 3D பிரிண்டிங். ஸோ இந்த மாதிரியான மெஷினிங் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது நமக்கு இந்த ஜி கோட் எம் கோட் இதெல்லாம் யூஸ் பண்ணி கேம் ஒர்க் பண்ணுவாங்க. சிஏஎம் இருக்குதுல்ல, கம்ப்யூட்டர் எய்டட் மெஷினிங். ஸோ அந்த மாதிரி கேம் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கப். டிஜிட்டல் மார்க்கப்ங்கிறது என்னென்னா ரியல் டைமாக நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜின் டிசைன் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்ஜின் வந்து எப்படி ஃபங்க்ஷனலாக ரன் ஆகுதுங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் வந்து இதில் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபைனலாக ஃபங்க்ஷனலாக ரன் ஆகும். ஒரு ஃபேன் டிசைன் பண்ணிங்கன்னா அந்த ஃபேன் எப்படி ரொட்டேட் ஆகுது, ஒரு சஸ்பென்ஷன் டிசைன் பண்ணிங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் எப்படி ரியல் டைமாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் மார்க்கப்ங்கிற ஒர்க் பெஞ்சில் இருக்கக்கூடிய இந்த சப் ஒர்க் பெஞ்சஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டிசைன் கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து எக்யூப்மெண்ட் அண்ட் சிஸ்டம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வயரிங் ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த நேம் கேள்விப்பட்டிருக்கலாம். கேட்டையால் வந்து வயரிங் ஹார்னஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த வயரிங் ஹார்னஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு கார் இருக்குதுன்னா அந்த காரோட எலக்ட்ரிக்கல் ஒயர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து எல்லா இடமும் கொடுத்துருப்பாங்க. அந்த கனெக்ஷன் வந்து எப்படி போகணும், ஒரு பார்ட்டை இன்னொரு பார்ட்டுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் எந்த வழியாக நம்ம அந்த எலக்ட்ரிக் ரூட்டிங்கை எடுத்துகிட்டு போய் எதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் இதில் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன் அப்படின்னா ஓஇஎம் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் தான் இதுக்கான ஜாப் அவைலபிலிட்டி இருக்கும். அங்கேயும் ஒரு 4-5 பேர் தான் இதுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகும். மற்றபடி நம்ம படித்தோம் அப்படின்னா இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஆப்ஷன் மிஷின் சிமுலேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ எர்கனாமிக்ஸ் டிசைன் அனாலிசிஸ். ஸோ இதுவும் அப்படி தான் ஹியூமன் டெஸ்ட். அதாவது ஒரு கார் டிசைன் பண்ணதுக்கப்புறமா அந்த காரில் ஒரு ஹியூமன் ரோபோட் மாதிரி ஒருத்தவங்க உள்ள இம்போர்ட் பண்ணி ஸோ கரெக்டாக எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன் இருக்குதா. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு கார் வந்து கிராஷ் ஆகும்போது எந்த லெவலுக்கு அதோட கிராஷ் இருக்குதுங்கிறத எல்லாமே நம்ம ஒரு ஹியூமனை வந்து உள்ள இம்போர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஹியூமன் மீன்ஸ் இட்ஸ் ஏ ரோபோட். ஸோ இந்த மாதிரி செக்கிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒர்க் பெஞ்சஸ் எதுவுமே நமக்கு அதிகம் தேவைப்படாது. ஏன்னா இது எல்லாமே பியூர்லி பார்த்தீங்கன்னா ஓஇஎம் பேஸ்ட் கான்செப்ட். ஓஇஎம் கம்பெனிஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கேயும் இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ
இந்த ஒர்க் பெஞ்சோட டீட்டெயில் எல்லாம் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அஸ் ஏ ப்ராடக்ட் டிசைனராக நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒர்க் பெஞ்ச், பார்ட் டிசைன், அசம்பிளி, ஸ்கெட்சர், டிராஃப்டிங், ஷீட் மெட்டல் அண்ட் ஒயர் ஃப்ரேம், சர்ஃபேஸ் டிசைன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே நீங்கள் எந்த ஒரு கம்பெனிலையும் ஈஸியாக வந்து ஒரு டிசைனராக உள்ள என்ட்ரு ஆகலாம். இதுதாங்க நம்ம கேட்டியால் இருக்கக்கூடிய இந்த ஒர்க் பெஞ்சஸ். இப்போ இந்த ஒர்க் பெஞ்சில் நம்ம வந்து ஒரு 2D டிராயிங் வரைய போகிறோம் அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் டிசைனில் போயிட்டு ஸ்கெட்சர்லையோ இல்லை பார்ட் டிசைன்லையோ ஓப்பன் பண்ணி வரையலாம். ஸோ எப்படி ஒரு 2D ஸ்கெட்ச் வரைகிறது, 2D டிராயிங் வரையணும்னா இதில் எந்த ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணணும், அது எப்படி ட்ரா பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.